வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8+ மந்த்ஸ் பேபிஸ்க்கான ரொம்ப ஹெல்த்தியான நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்து கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கான இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு குக்கரில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கறதுனால பூண்டு சேர்த்தா தான் டைஜஸ்ட் ஆகும். அடுத்தது இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 3 போல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பாதி நறுக்கின தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை, நீங்கள் என்ன கீரை வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பொன்னாங்கண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் தூள், குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 விசிலுக்கு பின்னாடி இந்த பருப்பு கீரை எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இந்த பருப்பை. இப்போது நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை ரவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பேபி ஃபுட் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு, கீரை எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆகும், குழந்தைங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லையோ இல்லை டின்னர் டைமுக்கு வந்து கீரையை விட்டுருங்க. மற்ற எல்லாமே சேர்த்து இதே மாதிரி செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.